ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் குமார் வந்து ராஜையும் எங்கள் கதிரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை போட்டு அடிக்கிறீங்க. நீ என்னடானா என்னை வந்து நேற்று கழுத்தை பிடிச்சி அப்படி நெருக்கிற அடிக்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த ராஜி எப்படி போலீஸ் வேலைக்கு போகிறான்னு பார்க்குறேன். என்னை மட்டும் என் அப்பா கிட்ட அவ்வளோ கெட்ட பேர் வாங்க வச்சிட்டிங்கள. நீ எல்லாம் ஒரு ஆம்பல் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாருடா கதிர், எல்லாமே உன்னாலையும் உன்னுடைய குடும்பத்தாலையும் தான். உங்கள் யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ராஜியோட வேலையில் கையை வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வலிக்கும். எங்கள் ராஜியை ஓட விடாமல் பண்ணுறேன், அவள் காலை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி வந்து கதிர், எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்ல, இல்லை ராஜி, இன்னும் 2 ரவுண்டு நீ ஓட வேண்டியிருக்கு, நீ அதை முடிச்சுட்டே வா, நம்ம மெதுவாக வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த குமார் வந்து ராஜி ஓடிக்கிட்டு இருக்கப்ப குறுக்க வந்து நின்று, ஏ ராஜி, என்னை எல்லாருமே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களடி, நீ போலீஸ் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கட்டை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கட்டையை எடுத்து காலில் நிறையவே அடிச்சிடுறாங்க. எங்கள் ராஜி வந்து ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கதிர் வந்து தூரத்தில் இருந்து, டே குமார், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ராஜி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. இங்கே குமார் வந்து நிறையவே ராஜியோட காலை வந்து, அதாவது அவங்க போனே வீக் ஆகிற அளவுக்கு அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இங்கே நம்ம ராஜி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. கிட்ட ஓடி வந்து, ராஜி உனக்கு எதுவும் ஆகலைல்ல, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிச்சுட்டாங்க, அவன் காலை நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க.